எனக்கு மகேந்திர சிங் தோனியோட ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. ஐ திங்க் ஐபிஎல் மேட்ச்சில் இது நடந்தது. ஸோ ஆர்சிபிக்கு எதிராக ஒரு ஒரு மேட்ச் ஆடினோம். ஸோ மழைனால மேட்ச் வந்து ஷார்டன் ஆயிடுச்சு. மேட்ச் 6 ஓவர்ஸ் மேட்ச். கரெக்டாக சொல்ல பாருங்க, 6 ஓவர் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியமில். எனக்கு என் கேம் பற்றி தெரியும். இப்போ 6 ஓவர் மேட்சுக்கெலாம் வந்து பத்ரிநாத்தை எடுக்க மாட்டாங்கப்பா மோஸ்ட்லி டீமில். சரி, நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மேட்ச் நம்ம வந்து ரெஸ்டட் தான், அடுத்த மேட்ச் தான் நம்ம விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் போயிட்டேன். ஆனால் அப்படியே பார்க்குறாங்க, எனக்கு தெரியுது அப்படியே தோனி ஃபிலிமிங்கும் பேசுகிறாங்க. என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, எனக்கு தெரியுது. நான் அப்படியே ஒரு போகிற கட்டில் இந்த கண்ணை பார்க்குறேன், என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே நீ விளாட்ல அப்படின்னு. ஃபிலிமிங் வந்து ஓகே இந்த மேட்ச் பற்றி தேவையில்ல, வேறு யாராவது ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தோனி என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஒரு மேட்சை பார்க்காத, ஒரு மேட்ச் அவனை நீ ஆட வைக்காம அடுத்த மேட்ச் அவனை எனக்கு தேவைப்படும், ரெஸ்ட் ஆஃப் த சீசன் எனக்கு தேவைப்படும். இந்த ஒரு மேட்ச் அவன் இருக்கட்டும், எப்படி ஃபீல்டிங் நல்லா பண்ணுவான், அவனுக்கு பேட்டிங் வருமானு தெரில, வேறு எவனை விளாட்னாலும் அவனுக்கு பேட்டிங் வருமானு தெரில. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சீசனை நான் பார்க்க போகிறேன். ஸோ இவனை வந்து அப்படியே விளாட்ரு அப்படிங்கும் போது எனக்கு அது காதை கேட்டவொடனே எனக்கே அப்படியே ஒரு மாதிரி, வா இவனுக்காக நம்ம இதே கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது வந்துடுச்சு. ஸோ எனக்கு மகேந்திர சிங் தோனியோட ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. ஐ திங்க் ஐபிஎல் மேட்ச்சில் இது நடந்தது. ஸோ ஆர்சிபிக்கு எதிராக ஒரு ஒரு மேட்ச் ஆடினோம். ஸோ மழைனால மேட்ச் வந்து ஷார்டன் ஆயிடுச்சு. மேட்ச் 6 ஓவர்ஸ் மேட்ச். கரெக்டாக சொல்ல பாருங்க, 6 ஓவர் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியமில். எனக்கு என் கேம் பற்றி தெரியும். இப்போ 6 ஓவர் மேட்சுக்கெலாம் வந்து பத்ரிநாத்தை எடுக்க மாட்டாங்கப்பா மோஸ்ட்லி டீமில். சரி, நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மேட்ச் நம்ம வந்து ரெஸ்டட் தான், அடுத்த மேட்ச் தான் நம்ம விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் போயிட்டேன். ஆனால் அப்படியே பார்க்குறாங்க, எனக்கு தெரியுது அப்படியே தோனி ஃபிலிமிங்கும் பேசுகிறாங்க. என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, எனக்கு தெரியுது. நான் அப்படியே ஒரு போகிற கட்டில் இந்த கண்ணை பார்க்குறேன், என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே நீ விளாட்ல அப்படின்னு. ஃபிலிமிங் வந்து ஓகே இந்த மேட்ச் பற்றி தேவையில்ல, வேறு யாராவது ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தோனி என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஒரு மேட்சை பார்க்காத, ஒரு மேட்ச் அவனை நீ ஆட வைக்காம அடுத்த மேட்ச் அவனை எனக்கு தேவைப்படும், ரெஸ்ட் ஆஃப் த சீசன் எனக்கு தேவைப்படும். இந்த ஒரு மேட்ச் அவன் இருக்கட்டும், எப்படி ஃபீல்டிங் நல்லா பண்ணுவான், அவனுக்கு பேட்டிங் வருமானு தெரில, வேறு எவனை விளாட்னாலும் அவனுக்கு பேட்டிங் வருமானு தெரில. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த சீசனை நான் பார்க்க போகிறேன். ஸோ இவனை வந்து அப்படியே விளாட்ரு அப்படிங்கும் போது எனக்கு அது காதை கேட்டவொடனே எனக்கே அப்படியே ஒரு மாதிரி, வா இவனுக்காக நம்ம இதே கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது வந்துடுச்சு. ஸோ